வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, தற்காலிக ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. தற்காலிக தெரிவு பட்டியலில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் செக் பண்ணிக்கோ. முதுகலை பட்டதாரி இயக்குனர் இயற்பியல் தரம் 1 நேரடி ஆட்சேர்ப்புக்கானது 10/7/2022 வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி ஆட்சேர்ப்பு வாரியம் 12/10 அன்னைக்கு ஓஎம்ஆர் அடிப்படையிலான தேர்வை நடத்தியது. அறிவிப்பின்படி 16 சமதகுதி சுழற்சியை பின்பற்றி 1:1.25 என்ற விகிதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு குறுகிய பட்டியலிடப்பட்ட வேட்பாளர்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. சான்றிதழ் சரிபார்ப்பு 5/12 முதல் 9/12 வரை நடத்தப்பட்டது. சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது அசல் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் பிற முன்னுரிமை சான்றிதழ்கள் ஆவணங்கள் சிவி தேர்வு வாரியத்தால் சரிபார்க்கப்பட்டு 10/7/2022 அன்னைக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பில் பிற அரசாணைகள் நடைமுறையில் உள்ள விதிகளின் அடிப்படையில் வேட்பாளர்களின் பெயர் இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஆஃப்டர் கேர்ஃபுல் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சான்றிதழ்கள் சரிபார்ப்பில் தகுதியான வேட்பாளர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் கவனமாக பகுப்பாய்ப்பு செய்த பிறகு ஆசிரியர் தேர்வு வாரியம் தகுதி, சமூக சுழற்சி மற்றும் நடைமுறையில் உள்ள விதிகளின்படி அறிவிக்கப்பட்ட பாடல்களின் தற்காலிக தெரிவிப்பட்டியலை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா அந்த பட்டியலை வெளியிடுவதில் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டது. எந்த நிலையிலும் ஏதேனும் பிழைகள் ஏற்பட்டால் அவற்றை சரி செய்ய ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உரிமை உள்ளது. தவறான பட்டியலை அமலாக்கத்துறை அமலாக்க உரிமையை வழங்காது அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த தற்காலிக தெரிவு பட்டியல் முதுகலை பட்டதாரியுடைய. ஸோ ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு தற்சமயம் வெளியாச்சு. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வித்தவுட் கேண்டிடேட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒன்று அவங்க பார்த்திங்கன்னா சான்றிதழ்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ வித்தவுட் கேண்டிடேட் எல்லாமே பார்த்திங்கன்னா சான்றிதழ்கள் ஏதாவது பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் அவங்களுடைய பெயர்கள் போயிடும். அவங்க எலிஜிபிள் ஆகிறாங்களா இல்லையான்றது அந்த சான்றிதழ்கள் சப்மிட் பண்ணால் எலிஜிபிள் ஆக போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வித்தவுட் கேண்டிடேட்டுடைய என்னென்ன டீட்டெயில் போட்டிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இத்தனை பேர் பார்த்திங்கன்னா வித்தவுட் கேண்டிடேட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வித்தவுட் கேண்டிடேட் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா want to equivalent UG degree, want to equivalent PG degree, equalization of 10th certificate, 12th certificate, இந்த மாதிரி தாங்க வித்தோல்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க டாக்குமெண்ட் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் இவங்க எல்லாமே ஒன்று டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே அவங்க சப்மிட் பண்ணல அப்படின்னா இன்எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஸோ 10th 12th சர்டிஃபிகேட் want to equal UG PG டிகிரி, ஹோலி கிராஸ் திருச்சிராப்பள்ளி பாட்னி ஸ்பெஷலைசேஷன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வைங்க. ஸோ காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் சர்டிஃபிகேட் வைங்க. பாட்னி வித் ஸ்பெஷலைசேஷன் பிளான்ட் பயோடெக்னாலஜி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து want to ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வேணும். கேரளா போர்டு எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டுக்கு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றது எல்லாமே கேட்குறாங்க. ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வச்சா மட்டும்தான் இவங்களுக்கு பணி வாய்ப்பு, இல்லைனா இல்லை. அப்புறம் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டிஃபரன்ஷியல் ஏபிள்டு கேட்டகரி பிசி எஸ்சி கேட் 4ல் வரவங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தற்சமயம் இந்த முதுகலை பட்டதாரியுடைய ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் இருக்காங்க. இன்னும் ஒரு சில தினங்களில் இதுலேருந்து ஃபில்டர் ஆகிட்டு செகண்ட் சிவிலிஸ்ட் நிறைய பேர் எக்ஸாமில் செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு செகண்ட் சிவிலிஸ்ட்டு கண்டிப்பாக விடுவாங்க. ஸோ வித்தவுட் கேண்டிடேட் எல்லாமே பார்த்திங்கன்னா சில முக்கியமான அறிவுறுத்தலின்படி அவங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.